محمد 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 رسول الله رسول الله رسول الله محمد رسول الله. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்றைய தர்ஸ் ஹதீஸிலும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லாயிரக்கணக்கான பொன்மணிகளிலிருந்து வழிகாட்டல்களிலிருந்து ஒன்றை முன்வைப்பதற்காக நாடுகின்றேன். அது அந்த ஹதீஸ் கிரந்தமானது அந்த புகாரி ஷரீஃபிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு ஹதீஸாக அமைந்திருக்கிறது. அனி அபு ஹுரைரத கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரு தஆமி அல் வலீமதி யுதுஆ லஹா அல் அக்னியாஉ வ யுத்ரகுல் ஃபுகராஉ வமன் தரக தாவத ஃபகத் அஸல்லாஹு வ ரசூலஹு. இதனுடைய தமிழாக்கம் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், அறிவிக்கின்றார்கள், எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நான் கேட்டிருக்கிறேன். மிக மோசமான ஒரு அழைப்புதல் அல்லது விருந்து உபசாரம் எது என்றால், அதில் பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு பணக்காரர்களுக்கு மாத்திரம் விருந்துக்காக உணவு தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்ற அந்த விருந்து உபசாரமானது மிகவும் மோசமான ஒரு விருந்து உபசாரமாக அமைகிறது. எதில் எந்த விருந்து உபசாரத்தில் ஏழைகள் கலந்து கொள்ளவில்லையோ அல்லது ஏழைகள் அழைக்கப்படவில்லையோ அது மிக மோசமான விருந்து உபசாரமாக இருக்கிறது என்பதை எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி தந்திருக்கின்றார்கள். இது பற்றி விளக்கத்தையும் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எம்ஏ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கூறி தருகிறார்கள். உலகத்திலே எல்லா விதமான வரையறையற்ற விருந்து உபசாரங்கள் நடாத்தப்படுகின்றன. அல்லது ஒருவர் மற்றவரை விருந்துக்காக அழைக்கிறார், அது பொது விருந்தாக இருக்கட்டும் அல்லது சமுதாய ரீதியிலான விருந்து உபசாரமாக இருக்கட்டும், தனிப்பட்ட விருந்து உபசாரமாக இருக்கட்டும், எவ்வாறாக இருந்தும் ஒரு சாராரை மாத்திரம் அல்லது பணக்காரரை மாத்திரம், பணம் படைத்தவர்களை மாத்திரம் விருந்துக்கு அழைப்பது ஆக மோசமான விருந்துகளிலே ஆக மோசமான விருந்து என்று அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கூறி தந்திருக்கின்றார்கள் என்றால், அதனுடைய கருத்து சகோதரத்துவத்தை முன்னிலைப்படுத்தி
சகோதரத்துவம் என்பது அது உண்மையாகவே அனைவருமாக நாம் எவ்வாறு தொழுகையின் போது கலந்து கொள்கின்றோமோ அதில் பணக்காரர் ஏழை என்ற எந்த வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹு தாலாவின் விருந்தில் கலந்து கொள்கின்றோம். அல்லாஹு தாலா நம்மை ஆன்மீக விருந்துக்காக அழைக்கின்றான் என்றால் பணக்காரர் வேறு நேரத்திலோ அல்லது ஏழைகள் வேறு நேரத்திலோ தொழுவதற்காக அழைக்கப்படுவதில்லை. மாறாக அனைவருமாக ஒரே நேரத்திலே அல்லாஹு தாலாவுடைய விருந்து உபசாரத்தில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். இதை துணிப்பொருளாக கொண்டுதான் அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் விருந்து உபசாரங்கள் செய்யும் போது, விருந்துக்காக மக்களை அழைக்கும் போது அதில் இருபாலாரும் கலந்திருப்பது, பணக்காரரும் செல்வந்தவரும் வறியவரும் ஏழையவர்களும் கலந்திருப்பது அவசியமானதாகும். ஏழை வறியவர்களை விட்டுவிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட மாபெரும் விருந்துகளை நீங்கள் அழைத்து செயல்படுத்தினாலும் அது எந்த தகுதியும் அற்ற விருந்தாகவே இருக்கும். அதில் அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலும் செயலும் இருக்காது என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். எனவேதான் நாம் நம்முடைய சமூக வட்டத்திலே நம்மத்திலே இந்த மாணவியின் உபதேசங்களை அமல்களை செயல்படுத்துவதற்காக முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதில்தான் அருளும் பரக்கத்தும் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த மாணவியின் எந்த ஒரு வழிகாட்டலும் இறைவனுடைய வழிகாட்டலுக்கு புறம்பானது அல்ல. நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும், நாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும், விசேடமாக அகமதிகளாகிய நாம் அந்த மசீஹை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த இமாம் மஹதியுடைய கையிலே பையத்து செய்திருக்கின்றோம். அந்த பையத்து நிபந்தனைகளில் அனைத்தையுமே நாம் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். அமல் செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். உலக காரியங்களை விட மார்க்க காரியங்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம் என்றால், எமது மார்க்க காரியங்கள் அனைத்தும் அந்த மாணவியின் போதனைகளுக்கும் வழிகாட்டல்களுக்கும் உட்பட்டதாகவே இருக்க வேண்டும். அதை நாம் விட்டுவிட்டு எப்படிப்பட்ட அமல்களை உலகத்தின் சந்தோஷத்துக்காக, உலக மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எதை செய்தாலும் அது இறைவனுடைய திருப்தியை ஒருபோதும் நமக்கு பெற்றுத்தர மாட்டாது. அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, நாம் திருமண வைபவங்களுக்காக அழைக்கின்றோம், அல்லது ஏதாவது வீட்டிலே விசேஷங்கள் ஏதாவது இருக்குமானால் அதற்காக விருந்துகளை ஏற்பாடு செய்து மக்களை அழைக்கின்றோம். சிலர் இருக்கின்றார்கள், தகுதிக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களுடைய செல்வந்தவர்களை அழைப்பார்கள். ஏழைகள் எளியவர்கள் பசியில் இருக்கக்கூடியவர்களை நினைத்தும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் விருந்து உபசாரத்தில் வந்துவிட்டால் அவர்களுக்கு அகௌரவம் ஏற்பட்டுவிடும், மரியாதை குறைவு, மதிப்பு குறைந்துவிடும் என்று நினைத்து விருந்து உபசாரத்தில் ஏழைகளை அவர்கள் அழைப்பதில்லை. இவ்வாறான விருந்துகள் மிகவும் மோசமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
அந்த மாணவியின் உபதேசத்தை நாம் எப்போதும் உள்ளத்தில் நினைவு கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தான், அதற்கு பிறகு நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை, நீண்ட கால வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாக இருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் நம்மை தயார் செய்வதற்காகத்தான் அல்லாஹு தாலா அந்த மாணவி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக மனித இனத்துக்கு, விசேடமாக முஸ்லிம்களுக்கு, இன்றைய காலத்தில் நாம் கூற போனால் விசேடமாக அகமதிகளாகிய எங்களுக்கு அல்லாஹு தாலா மிக உறுதியான முறையிலே கட்டளையிட்டிருக்கின்றான். எனவே இந்த அனைத்து விடயங்களையும் மனதில் கொண்டு நான் செயல்பட வேண்டும். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான விடயங்களை பற்றி பலவிதமான விளக்கங்களையும் பலவிதமான ஹதீசுகளையும் முன்மொழிந்திருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு ஏழையானவன், அவனிடம் ஒன்றும் வசதி இல்லை, அவன் ஆடுகளுடைய கால்களை வெட்டி அதை சூப் செய்து அல்லது ஏதாவது ஒரு வகையான சாப்பாட்டை தயாரித்து என்னை விருந்துக்கு அழைத்தால் நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொண்டு அந்த விருந்துக்காக செல்வேன் என்று சென்றும் இருக்கின்றார்கள். எனவேதான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், அழைக்கப்படக்கூடிய விருந்துகளை ஒருபோதும் நிராகரிக்கவும் கூடாது. மூமின் என்ற வகையிலே அனைவரும் ஒருவருக்கு சகோதரர்களாக இருக்கின்றோம். நாம் அதை எல்லா தருணங்களிலும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மூமின்கள் ஒருவர் மற்றவரின் நிச்சயமாக சகோதரர்களாக அமைந்து விடுகிறார்கள். எனவேதான் விசேடமாக அந்த மாணவி எங்களுடைய நேசத்துக்கும் பாசத்துக்குரிய அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். ஆனால் இன்றைய உலக நிகழ்வுகளை பார்க்கும் போது பல இடங்களை நாம் கவனிக்கின்றோம். அது முஸ்லிம்கள் மத்தியிலும் இன்று இருக்கின்றது. அரபு நாடுகளை பாருங்கள் அல்லது ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள். இந்த விருந்து உபசாரங்கள் அவர்களுடைய மனிதனுடைய சொந்த மேன்மையை கருத்தில் கொண்டு செய்யப்படுகிறது. இதன் காரணமாக ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் மத்தியிலே ஒரு விரிசலான ஒரு மிகு தூர இடைவெளியும் ஏற்பட்டு விடுகிறது. சமுதாயத்தில் குரோதம், பகைமை, எதிர்ப்பு எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. இதிலிருந்து தவிர்ந்திருப்பதற்காகத்தான் ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அவருடைய போதனைகள் மூலமாக அவருடைய அனைத்து முன்மாதிரிகளையும் முழுமைப்படுத்துவதற்காக, முழுமையான முறையிலே அமல் செய்வதற்காக இறுதி காலத்திலே அல்லாஹு தாலாவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அதனை விவரித்தவர்களாக விசேட செய்திகள் மூலமாக நமக்கு அறிய தந்திருக்கின்றார்கள். காலத்தின் கலிபாக்கள் அதை தொடர்ந்து வருகிறார்கள். எங்கெல்லாம் விருந்து உபசாரங்கள் வழங்கப்படுகின்றதோ அங்கு கட்டாயமாக ஏழை எளியவர்களை அழைப்பது அந்த மாணவியின் சுன்னத்தாக, நடைமுறையாக இருந்து வருகிறது. எனவே அதை விட்டுவிட்டு நாம் எதை செய்தாலும் நிச்சயமாக அதில் வெற்றி காண முடியாது. எனவே இதை பற்றி நிறைய ஹதீஸ்களும் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த தருணத்திலே நான் ஏன் இதை முன்வைக்கிறேன் என்றால்,
இன்றைய காலகட்டமானது மிகவும் பயங்கரமான கொடூரமான நோய்களை பரவக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்திருக்கின்றோம். எனவே அந்த மாணவியின் போதனைகளை கருத்தில் கொண்டவர்களாக செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. அப்போது நிச்சயமாக அல்லாஹு தாலாவும் நமக்கு கண்ணியம் அளிப்பான், நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பான், நமக்காக சுகமான ஒரு வாழ்வையும் ஏற்படுத்தி தருவான். ஆனால் நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும், இறைவனுடைய நேசத்தையும் பாசத்தையும் அவனுடைய அருகாமையும் பெறுவதற்காக அந்த மாணவியை விட்டுவிட்டு நாம் எதை அமல் செய்தாலும், அது உஹது மலையை போன்ற நல்லமலாக இருந்தாலும் அவை அனைத்துமே வீணாகிவிடக்கூடியதாக இருக்கிறது. எனவே எப்போது மிகவும் கனிவோடு மதிப்போடு மிகவும் கண்ணியத்தோடு ஏழை எளியவர்களையும் விருந்து உபசாரங்களில் கலந்து வைப்பது, அவர்களை அழைப்பது அந்த மாணவியின் சுன்னத்து என்பதை மனதில் கொண்டவர்களாக நாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும், சில நேரங்களில் அது முட்டுக்கட்டையாக இருக்கலாம். இவரை அழைத்தால் அது வரக்கூடிய ஏனைய பெரியவர்களுக்கு அசிங்கமாக இருக்கும், அல்லது அவருடைய நிலை மிகவும் மோசமாகிவிடும் என்றெல்லாம் நினைத்து சிலர் விருந்து உபசாரங்களுக்கு ஏழை எளியவர்களை அழைப்பதில்லை. அவருடைய பெரிய மேன்மையை மேம்படுத்துவதற்காக, உலகத்தில் மதிப்பை பெறுவதற்காக அங்கு அழைப்பவர்கள் அவர்களோடு சமமானவர்களாகவே இருக்க வேண்டிய நிலையில் கட்டாயத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த மாணவியின் போதனையை நாம் மனதில் கொள்ள வேண்டும், நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போது உலகத்திலே எவ்வாறான மதிப்பு, எவ்வாறான அந்தஸ்து, இவையெல்லாம் ஒரு துச்சமாக எம்முடைய மனதிலே வந்துவிடும். ஏனென்றால் அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஃபலில்லாஹி இஸ்ஸத்துல் ஜமியா, நிச்சயமாக அனைத்து மதிப்பும் மரியாதையும் மேன்மையும் இறைவனுக்குரியதே, அந்த வல்லவனுக்குரியதே என்பதை நினைவூட்டுகிறான். மனிதர்களாக நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் ஒரு படைப்பினமாகவே இருக்கின்றோம், மேலான படைப்பினமாக இருக்கின்றோம். எனவே நமது அந்த மேலான படைப்பினம் என்ற வகையிலே மேலான முறையில் நடந்து செயல்படுவதற்கான வழிகாட்டல்கள் அனைத்தும் அந்த மாணவியின் நடைமுறையில் இருந்துதான் பெற முடியுமே ஒழிய வேறு எங்கும் இருந்தும் நம்மால் எதையுமே பெற முடியாது. எனவே மோமின்களாகிய நாம், அஹ்மதிகளாகிய நாம் சிறந்த முறையிலே சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அந்த மாணவியின் சொற்களையும் அவருடைய செயல்களையும் கருத்தில் முன்வைத்து நம்முடைய மனதிலே உள்வாங்கி அவற்றை செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சித்துக் கொண்டிருப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் என்றென்றும் அந்த மாணவி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்களிலிருந்து நம்மை சீர்படுத்தி இறைவனுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடியவர்களாக ஆகுவதற்கு அதற்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. तुझको है एक मंजिल की तलाश।